ஒரு 2 கோடி வாக்காளர்ல 8 வாக்காளருக்கு ஒரு வாக்காளர் போலி வாக்காளரா இருந்திருக்காரு. இப்படியெல்லாம் தில்லுமுல்லுகள் நடந்த போதிலும் மொத்தமே 22,779 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ். அப்படின்னா பாருங்க, நீங்க இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, பிரேசிலை சேர்ந்த ஒரு மாடல் பெண், அவங்க பீகார் வாக்காளர் பட்டியல்ல 10 வாக்குச்சாவடிகள்ல 22 வாக்குகள் போட்டிருக்காரு வெவ்வேறு பேர்ல. ஒரு மாடல் பெண்ணோட புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. அவர் 10 வாக்குச்சாவடிகள்ல இடம்பெற்றிருக்காரு. 22 வாக்குகள் போடப்பட்டிருப்பதாக கணக்கில் இருக்கிறது. இப்படி அதே போல ஒரே புகைப்படத்துடன் ஒரு வாக்குச்சாவடியில 223 ஓட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா புதிய புதிய பேரா போட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்துக்கே வேற வேற பேர் கொடுத்திருக்காங்க. அதே போல ஒரே வீட்டுல பதிவு செய்த வாக்குகள் பாத்தீங்கன்னா 501. இதெல்லாம் வீடே கிடையாது அங்க. அந்த அட்ரஸ் முகவரி எதுவுமே கிடையாது. இதே மாதிரி மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா 1,24,177 போலி புகைப்பட வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பல வாக்கு திருட்டுகளை இவர்கள் செய்தது இன்றைக்கு ஹரியானாவை எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஹரியானாவில் என்பதை ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இப்படித்தான் தேசிய அரசியலிலிருந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கிட்டத்தட்ட 100 தொகுதிகள்ல செலக்ட் பண்ணி பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் ராகுல் காந்தி சொன்னார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாநில தேர்தலே எப்படி திருடப்பட்டிருக்கிறது ஒரு கட்சியிடமிருந்து, இந்த கட்சிக்கு, அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. மக்கள் என்ன காங்கிரசுக்காக வாக்களிச்சிருக்காங்க, ஆனா ஆட்சி செய்ததோ பாஜக. இது எப்படி மக்கள் தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதற்காகத்தான் இந்த சீர்திருத்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும், அவசர கோல அள்ளிட்ட மாதிரி செய்யாம கடந்த காலங்களில் செய்தது போல நிறைய நேரம் கொடுத்து, ஏன்னா இது புது வாக்காளர் பட்டியல். நீங்க கடந்த மாதிரியே ஏதோ ஒரு வாக்காளர் சொன்னீங்கன்னா நம்ம எந்த வாக்கு போடுறோமோ அந்த பூத்துல டிஸ்பிளே பண்ணுவாங்க. என்னென்ன வாக்குகள் இருக்கு அந்த பூத்துல போடுற வாக்காளர்கள் பட்டியலை வெளியிடுவாங்க. நம்ம போய் பார்த்து அடிஷன் டெலிஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இது புதிய வாக்காளர் பட்டியல் என்பதுதான் இதுல உண்மை.